சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ பேசிக்குவோம். இரு. என்ன சல்மா, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? ஏய், சும்மா அவ மூட மாத்ததாண்டி. அவ டைரியில என்னமோ எழுதிட்டு இருந்தா, நான் பாக்கலான்னு ட்ரை பண்ணேன். உடனே என்னோட பர்சனல் அது இதுன்னு என்னென்னமோ பேசுறா. நேத்து முழுக்க அழுதுட்டு இருந்துட்டு இன்னைக்கு எப்படி சண்டை போடுற பாத்தியா? நேத்து பார்த்த அழகாச்சி மூஞ்சியா இது? எங்க ஊரு காளியாத்தா மாதிரில இருக்குது. போடி. சாரி சல்மா, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு அப்படி பேசல. ஏய், உன் சாரிலாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு, அது போதும். சரி, அந்த டைரியில அப்படி என்னதாண்டி எழுதுன? என்ன எழுதிருக்க போறா? அப்பா அம்மாவை பாக்கணும், அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எழுதிருப்பா. சரிதானே ரெஜினா? சல்மா, குடடி. சல்மா, சல்மா வேண்டாம், நான் சொல்ல கேளு. ஏய் சல்மா, அதுல என்ன எழுதிருக்கான்னு படி படி படி. ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள அப்பா அம்மா கூட தான் கொண்டாடுவேன். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு பிறந்த நாள் வருது. ஆனா இந்த வருஷம் அப்பா அம்மா ஆபத்துல இருக்காங்க. எப்படியாவது இந்த பர்த்டேவை எங்க அப்பா அம்மா கூட கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க முகத்தை பாக்குற வாய்ப்பையாவது கூட. ரஜினா, இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு பர்த்டேவா? ஏண்டி எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அப்பா அம்மா இல்லனா என்ன, நாங்க இருக்கிறோம்ல. சூப்பரா நாம கொண்டாடிடுவோம். என்னடி சொல்றிய? சிறப்பா செஞ்சிருவோம். வேண்டாம் வேண்டாம்பா. ஏன் ரெஜினா? பர்த்டேனாலே அப்பா அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். அவங்க இல்லாத பர்த்டேவை யோசிக்கவே முடியல. எனக்காக இது ஒண்ணு மட்டும் பண்ணாதீங்கப்பா, ப்ளீஸ். ஏய், என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவ சொல்றாங்கிறதுக்காக அப்படியே விட்டுறணுமா என்ன? ரெஜினா பிறந்த நாள எப்படியாவது கொண்டாடணும், அவ அம்மா அப்பாவோட. அம்மா அப்பாவோடயா? எப்படி? அதுக்கான ஆளை போய் பார்த்தா ஐடியா கிடைக்க போகுது. யாரு? வார்டன் மேடம் தே. மணி 11:30க்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் நீங்க தூங்கல? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மேடம். உட்காருங்க. ஆமா, ரெஜினா எங்க? தூங்குறா மேடம். இப்ப எப்படி இருக்கா? அவ இன்னும் அதே பயத்துலதே மேடம் இருக்கிறா. அத பத்தி பேசிட்டு போகதே வந்தோம். ரெஜினா அப்பா அம்மாவை நினைச்சு அவ ரொம்ப கவலைப்படுறா மேடம். எனக்கும் புரியுது. நம்ம போலீஸ் கிட்ட போலான்னு சொன்னாலும் அவ வேண்டாங்கிறா. வேற எப்படி அவங்கள காப்பாத்தலான்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சல்மா,
நான் ஏதாவது பண்றேன். அவ பிறந்த நாளைக்குள்ள அவளோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. ரெஜினாக்கு பிறந்த நாளா? என்னைக்கு? அடுத்த வாரம் மேடம். அடுத்த வாரமா? அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா மேடம். அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா பழைய மாதிரி சந்தோஷமா இருப்பா. நீங்க மனசு வச்சா கூட்டிட்டு வர முடியும் மேடம். உங்க 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. வயசுல சின்ன பொண்ணுங்களா இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பக்கபலமா கூட இருந்து அதை சரி செய்றீங்க. நீங்க 4 பேரும் எங்கேயோ பிறந்திருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியாவும் ஒன்னா இருக்கீங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா ரெஜினாவோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து அவ பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப நன்றி மேடம். சரி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க. நாங்க வாரோம் மேடம். தேங்க்ஸ் மேடம். ஏ சல்மா, எதுக்குடி மேடமோட டைரியை எடுக்க போன? நம்ம எல்லார பத்தியும் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேனு தான் டைரி எடுத்து படிக்க போனேன். சல்மா, யாரோட பொருளையும் அவங்க அனுமதி இல்லாம எடுக்கவோ படிக்கவோ கூடாது. கரெக்ட் தான். மேடம் தப்பா நினைச்சிருப்பாங்களோ? சாச்சா, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க நம்மள அவங்களோட பொண்ணுங்களா தான் பாக்குறாங்க. தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டாங்க. போலாம். ம். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சுக்கா, நீ சீக்கிரம் சீட்டுக்குளுக்கு. அக்கா, ஆ? ரேவதி, செல்வி, ரோஜா இவங்க 3 பேரும் இன்னும் வரலக்கா. இன்னும் வரலையா?